ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து செகண்ட் டே ஸ்டார்ட் பண்ணோம். எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ளியில் இருக்கோம். அங்கேருந்து இன்றைக்கி வந்து ஆஃப் ரோட் ட்ரிப் போக போகிறோம். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி என்னென்னலாம் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இதை பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. 6 o'clock இருக்குங்க. பட் வந்து அப்பயுமே கொஞ்சம் இருட்டாகவும் தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு நல்ல பெரிய பெரிய மலை, அது மேலே மிஸ்ட்டுன்னு செம்மையாக இருந்துச்சு. இன்னைக்கு தேக்கடியில் மழை பெய்யுது. ஆனால் இன்னைக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டே 2 டூர் கண்டினியூ பண்ண போகிறோம். எங்கே போகிறோம்? ஆஃப் ரோட் ட்ரிப் போக போகிறோம். அங்கே பாருங்கள், எங்களுக்காக ஜீப் வெயிட் பண்ணுது. நாங்கள் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், மலைக்கு மேலே எப்படி மிஸ்ட்டு தெரியுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் அப்படியே ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஆஃப் ரோட் கிட்ட போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா மழைலாம் நின்று லைட்டாக கொஞ்சம் ட்ரிஸ்லிங்காக இருந்துச்சு. அவ்வளோதான். அப்படியே பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்க மாதிரி. தூரத்துலேருந்து பார்த்தா சுற்றியும் மழை தாங்க. ஃபுல்லாக இந்த பக்கம் பார்த்தா மழை, அந்த பக்கம் பார்த்தா மழை, முன்னாடி பார்த்தா மழை, பின்னாடி பார்த்தா மழை, சுற்றியும் மழை தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே அங்கங்கே மிஸ்ட்டு எவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அவங்க வந்து ஒரு பிளேஸ்க்கும் மாறி மாறி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா சைட்லேருந்து தண்ணி வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த அப்படியே வந்து கொஞ்சம் தூரம் போனால் இது வந்து பார்த்திங்கன்னா பெரியார் டேமுக்கு போகிற ரிவர் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்டு வந்து பாட்டு பாடுற சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு. உங்களுக்கு சவுண்டோட தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கேட்குதா அப்படின்றத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து ரிவர் ஓடுற மாதிரி அப்படின்ட்டு சூப்பராகவே தெரியுது. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கி போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 10 steps உள்ளே இறங்கி போயிட்டு லெஃப்டில் பார்த்தா அப்படியே பார்க்கவே எப்படி சீனரி செம்மையாக இருந்துச்சு. இந்த லெஃப்டில் தாங்க சூப்பராக இருந்துச்சு. நான் அதை கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அங்கே பாருங்கள், அந்த ட்ரிசில் ஆகிறது எவ்வளோ சூப்பராக அந்த தண்ணியில் தெரியுது. ஒரு சின்ன தண்ணி ஓட்டம் தான் தெரியுது. அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பெரியார் டேமுக்கு போகுமா, அதுதான் வந்து அவங்க சொன்னாங்க அந்த ஜீப் ஓட்டுறவங்க. சரி, சூப்பராக செல்ஃபி எடு காயத்ரி. என்ன சவுண்டு? இது பேர்டு, ஒரு பறவையோட சவுண்டு பாடுது. கேக்குதா? அப்படியா? இது விசில் மாதிரி. உங்களுக்கு அந்த பேர்ட் பாடுற சத்தம் கேட்டிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே விசில் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. யாரோ ஒரு மனுஷன் வந்து விசில் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா செம்ம கரடு முரடாக இருந்துச்சு. கீழே லெஃப்டில் சாயுது, ரைட்டில் சாயுது. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பாட்டில் கொண்டு போய் நிறுத்தினாங்க. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக இருந்துச்சு. என்னன்னு கேட்டால் சுற்றியுமே பார்த்திங்கன்னா அது லெமன் கிராஸாங்க. அப்படியே சின்ன சின்ன பஞ்சாக இருந்துச்சு. அப்படியே பார்க்கவே பயங்கர அழகாக இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வர வண்டியை தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. என் வண்டியிலேருந்து வீடியோ எடுக்க முடியல. உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த ஜீப் எப்படி ஆடுதோ அதே மாதிரி தான் எங்கள் ஜீப்புமே ஆடி போச்சு. ஒரு ட்ராப்லாம் வந்துச்சு. அதெல்லாம் ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட்டில் கொண்டு போய் இறக்குனாங்க. ஐயோ, அந்த ஸ்பாட்டு பயங்கர சூப்பராக இருந்துச்சு. ஒரு நிமிஷம் வந்து அப்படியே நின்று
கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா செம்ம கும்பல் நின்றுட்டு இருந்துச்சு. அதர் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மழை தான் வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ஜீப் வந்து வந்துருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். பார்க்கவே பயங்கர அழகாக இருக்குது. மலைக்கு கேப் போட்ட மாதிரி மிஸ்ட்டு வேறு அங்கங்கே. இந்த மாதிரி வந்து 2-3 ஸ்பாட்டில் வந்து நிறுத்தி காமிச்சு தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு பக்கம் மலைன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி டீ எஸ்டேட் தான். ட்ரைஃபோர்ட் டீ எஸ்டேட், ஏவிடி டீ எஸ்டேட், பிளா நிறைய டீ எஸ்டேட். சின்ன குன்றாக இருக்கும்ல, அது மேலே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட் தாங்க. செம்மையாக இருந்ததுங்க அது பார்க்குறதுக்கு கூட. நான் வந்து அங்கெல்லாம் நின்று வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நான் வந்து பெஸ்ட்டாக ட்ரை பண்ணது இதுதான் நான் நினைக்கிறேன். ஜிப் லைனு இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து சத்தியமாக வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். ஆனால் பே பண்ணிவிட்டு என்னை இழுத்து கொண்டு வந்து இங்கே தள்ளிட்டாங்க. பட் வந்து ஜாலியாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்னை அந்த ரோப்பை விடுறப்ப வந்து ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக அந்த பொண்ணு என் கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டா. எனக்கு என்னமோ அது கொஞ்சம் என்ன சொல்கிற ஹோப் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. என்ஜாய் பண்ணேன் அந்த ட்ரிப்பை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட்டில் ஒரு சின்ன கிளிப் எடுத்துக்கிட்டேன். என்னை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் அங்கே பார்த்திங்கன்னா கண்ணுக்கு எட்டுற தூரத்துக்கு வந்து டீ எஸ்டேட் மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறமேட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா பருந்துப்பாறை. அது மேலேயே போயிட்டு நிறைய பேர் போயிட்டு வந்திருந்தாங்க. நம்மலாம் போக வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகலை. அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா பருந்து மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதனால தான் அது வந்து பருந்துப்பாறை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்த ஸ்பாட் எங்கே போயிருந்தோம்னு பார்த்திங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் போயிருந்தோம். ஒன்றும் ஒரு அழகு மாதிரி தெரியுது எனக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனரி பிக்சர்ஸில் பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி தான் தெரியுது. என்ன இந்த மக்கள்லாம் நடுவில் டிஸ்டர்பன்ஸாக இருந்தாங்க. பட் அவங்களும் இதெல்லாம் பார்க்க தான் வந்திருப்பாங்க, எனக்கு புரியுது. ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வரைஞ்சி வச்சுருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பைன் ஃபாரஸ்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.